பாப்பா என்ன சாப்பாடு? ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வாங்க, கரிஞ்சி குட்டி கீரை காய் பறித்து குழம்பு வச்சுருக்கிறேன். காயவே காணுன்னு நினச்சிக்குது. கரிஞ்சி குட்டி காய் கொஞ்சமாக தான் இருந்ததுங்க. இவ்வளோ விரிஞ்சு போட்டு வச்சுட்டேன். எங்கள் வீட்டில் யாருமே அந்த காய் வந்து சாப்பிட மாட்டாங்க. நானும் எங்கள் அம்மாவும் தான் சாப்பிடுவோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கரிஞ்சி குட்டி காய். இவங்க வந்து பொறுக்கி கீழே போட்டுருவாங்க. அந்த குழம்பு வந்து வச்சு ரொம்ப நாளாயிடுச்சுங்க. சாப்பிட்டு பாரு. நாங்கள் கை வாஷ் பண்ணவே இல்லை. பார்த்தா சீக்கிரம் பட்டையே கிடைக்குது சாமி. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து மணத்தக்காளி குழம்பு சாப்பாடு தான். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி அந்த கீரைக்கு பேர் சொல்லுவாங்க. கரிஞ்சிக்குட்டி கீரை, சுக்குடி கீரை, மணத்தக்காளி கீரை அப்படின்னு 3 விதமாக சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் கரிஞ்சிக்குட்டி கீரைன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு கமெண்டில் சொல்லிடுங்க. எல்லாம் பயங்கர பசியில் இருக்கிறோம். அதனால் இவ்வளோ நேரம் கரண்ட் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா முன்னாடியே சாப்பிட்ருப்போம். கரண்ட் இல்லாமல் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. ஆமாங்க நண்பர்களே, இந்த குழம்பு வந்து ரொம்ப ஹெல்த்தி. நாங்கள் பொரிச்சு காய் நிறைய வச்சிருப்போம். ஆனால் அதுக்கு அந்த காய் சுண்டி போயிரு. ஆனால் கண்டுக்கவே மாட்டேன். இன்னைக்கு தான் வச்சிருக்கிறோம். நீ செடியில் பொரிச்சோன்னே வச்சிட்டேன். தென் இந்த காய் வந்து காயை வச்சு வத்தல் குழம்பும் வைக்கிறாங்க. நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சு சூப்பர் டேஸ்டாக இருக்குது. நானும் சாப்பிட்டு பார்க்குறேன். இங்கே ஒரு ஆள் கேமராமேனா, ஐயோ நம்ம சாப்பிட கூட மாட்டாங்களா இருக்குது. இப்போ வட காலையில் சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கு. ஆறிடுச்சுன்னா. ஆமாங்க. இப்போ லைட்டாக உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கரெக்டாக தான் இருக்குது. உப்பு கரெக்டாக இருக்குது. இன்னி போட்டோம்னா கசப்பாக இருக்கும். ஆமாங்க நண்பர்களே, வாங்க நண்பர்களே, எனக்கும் ரொம்ப பசியாலுமே சூப்பராக இருக்குது. புளி காரமெல்லாம் கரெக்டாக இருக்குது. புளி காரம் கட்டலைன்னு நல்லாவே இருக்காது. ஆமாங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிடலாம். உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மணத்தக்காளி காய் குழம்பு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையிலுமே ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள். இன்னொரு டைம் வைக்கும்போது கண்டிப்பாக நான் எடுத்து போடுறேன். எடுக்கலாம் நினச்சிருந்தா மறந்துட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஏன்னா 6 மாதத்துக்கு ஒருக்க அந்த குழம்பு சாப்பிட்றங்காட்டி 6 மாதமா ஒரு வருஷத்துக்கு வச்சாவே இருக்கும்போது நம்ம வச்சதே இல்லை. அதனால் புதுசாக நல்லா இருக்குதுங்க. அதையவே சாப்பிட்டு ஒன்றவே சாப்பிட்றதுக்கு இது நல்லா இருக்குது. ஓகே, பாய்.